सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। 15, 16, 17 இந்த 3 ஸ்லோகமும் பாராயணம் பண்ணிட்டு வகுப்பு போகலாம். முதல்ல உந்தி பர. மனவோடு மாயம் மெய்மண்ணு மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர தன்னியல் சார்ந்தன உந்தி பர வெளி விஷயங்களை விட்டு மனம் தன்வழி உரு ஓர்தலே உந்தி பர உண்மை உணர்ச்சியாம் உந்தி பர மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றிலை உந்தி பர மார்க்கம் நேரார்க்கும் உந்தி பர. இப்போ உபதேசம் சாரத்தில் 15லிருந்து 17 வரைக்கும். நஷ்டமானசோத் கிருஷ்டயோகின கிருத்யமஸ்தி கிம் ஸ்வஸ்திதிம் யதா திருஷ்யவாரிதம் சித்தமாத்மன சித்வதர்சனம் தத்வதர்சனம் மானசம் து கிம் மார்கனே கிருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். 3 ஸ்லோகம். 1 முடிந்தது, இப்போ நடக்க போகிறது, அடுத்து நடக்க இருக்கிறது. இப்போ 16 ஸ்லோகம் 15 வரைக்கும் முடிச்சிட்டோம். மொத்தம் 30 ஸ்லோகம். இந்த 15 ஸ்லோகத்திலையும் உந்தி பர ஸ்லோகத்திலையும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டே வரோம். அந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முடிஞ்சால் குறித்து கொள்ளலாம். அதை ஆரம்பித்து சொல்லிட்டே வரேன். 1 தர்மோபதேசம் பண்றார். கர்மம் கடவுள் ஆகிவிட முடியுமா? இதான் முதல் ஸ்லோகம். கர்மம் கடவுள் ஆகிவிட முடியுமா அப்படின்னு. 2வது உந்தி பரவில் என்ன சொன்னார்? வினை பயனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். வினை பயனை ஏற்றுக்கொள்ளணும். 3வதுல கடமையை செய் பலனில் ஈச்சை கொள்ளாதே அப்படின்னு சொன்னார். 4 முக்தி சாதனங்களை முயன்று கடைபிடி அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்ல வந்தார். மானச பூஜையே மகேஸ்வர பூஜை. வெளி விஷயங்களை செய்கிற பூஜையை காட்டிலும் மேன்மையானது மானச பூஜைன்னு ஆரம்பித்தார். 6வது கொஞ்சம் படிப்படியாக எப்படி உள்ள போகுதுன்னு பாருங்க. வெளி உலகத்தை தொட்டு ஆரம்பித்து பூஜை புனஸ்காரங்கள்லேருந்து மானசீக பூஜை வந்துருக்கு. மானசீக பூஜை வந்த பின்ன இன்னும் உள்ள போகிறார். உத்தம ஜபமும் உயர்ந்த தியானமும். ஜபத்திலேயே உத்தம ஜபம் எது அப்படின்னு ஆரம்பித்தார். உயர்ந்த தியானத்தின் உத்தம தன்மை. தியானத்திலேயே பல வகை தியானமும் இருக்கு. எதை வேணாலும் தியானிக்கலாம். ஆனால் உயர்ந்த தியானம் எது, அதனுடைய உத்தம தன்மை எது அப்படின்னு 7வது உந்தி பரவில் பார்த்தோம். 8வதுல பேத பாவமற்ற பாவனையே உயர்ந்தது. பேதம் பார்க்காம பாவனையை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். 9வதுல பரபக்தியின் லட்சணம். பரபக்தியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத சொன்னார். 10வதுல உதயத்தில் உறைந்து இருத்தல உயர்ந்த யோகம். யோகத்தை பற்றி சொன்னா எது யோகம் அப்படின்னா நாம உதயத்தில் உறைந்துக்கணும், வெளியில போகக்கூடாது. அந்த மாதிரி சமாச்சாரத்தை சொன்னார். 11 எண்ணங்களை ஒடுக்க சிறந்த உபாயம். நம்ம படித்ததில் விரிவாக படித்தப்போ நம்ம ஞாபகம் வரும். எண்ணங்களை ஒடுக்க சிறந்த உபாயம் என்னன்னு சொன்னார். அப்புறம் 12ல் அந்த உபாயத்தின் பாருங்க. உதித்த இடத்தில் ஒடுக்கி இருப்பதே சிறந்த யோகம். அப்போ எண்ணங்கள் உதிக்கிற போது அதை ஒடிக்கிறோம். நாங்கள்
ஓட விடக்கூடாது. வெளியில் வந்த பின்ன அப்புறம் அதை இப்படி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்க தோணும். அதுக்காக தான் உதித்த இடத்துலையே நீச்சி வச்சுது அப்படின்னா அதான் சிறந்த யோகம்னு சொன்னார். 13ல் மனோலயமும் மனோநாசமும். லயம்ங்கிறது ஒன்று, நாசம்ங்கிறது ஒன்று. லயம்னா என்ன? சிங்கம் பதுங்கி இருக்கும், போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது, அது திரும்பி பாயும். அது மாதிரி நம்ம மனசை ஒடுக்கி லயம் பண்ணலாம். அப்படி நம்ம எத்தனை மனதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம லயம் பண்ணி திரும்பி எழுந்து வந்ததுக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியுமா? நான் லயம் பண்ணேன், திரும்பி அது வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு எது உதாரணம்? இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கணுமே. காலையிலேருந்து வேலை செஞ்சு கடைசியில் நைட்டு ஆன உடனே நம்ம வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டோமா, எல்லா மனசினுடைய எண்ணங்களையும் அடக்கி ரோகிணி அம்மா லயம் பண்ணிட்டாங்க தூக்கத்தில். அப்பாடான்னு எல்லாம் அடங்கி லயமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் திரும்ப நான் ரோகிணி அம்மா இந்த வேலைன்னு செய்யணும்னு ஞாபகம் வந்துடும். அப்போ லயமானதெல்லாம் மீண்டும் வெளிவரும். ஆனால் நாசம் ஆயிடுச்சுன்னா அது வருமா? அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ இந்த மனோ லயமும் மனோ நாசமும் நாம் படித்த பிறகு அதில் கவனம் வைக்கணுன்றது தான் 14வது. என்னது? தற்கவனமே மனோ நாசத்திற்கான வழி. மனோ லயம்தான் பண்ணுறோம், மனோ நாசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அலர்ட்டாக இரு. தற்கவனம் எப்போதுமே அந்த விஷயத்திலேயே ஞாபகம் இரு. எது பேசினாலும் அதுதான் ஞாபகம் வரணும், நமக்கு வேற வரக்கூடாது அப்படின்னு. போன வகுப்பில் தன்னிலை உணர்ந்தால் தவயோகி ஆகலாம். அந்த தற்கவனத்தோடு இருந்தவன் தன் நிலையை உணர்ந்துட்டான்னு வைங்க, அவன் தான் தவயோகி. நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு. இப்போ கஷ்டமானது என்னன்னா இதுதான் ஆத்மா உபதேசம். இப்போ சொல்றார், உண்மையாக சொல்றார். இந்த 16வது ஸ்லோகம், இன்னைக்கு 16 தானே, 15 முடிச்சாச்சு இல்லையா? 16வது என்னன்னு பார்ப்போம். பகிர்முகம் விடுத்து அந்தர்முக பயணம் செய். 3 பயணம் இருக்கு, இங்க 2 தான் இப்ப சொல்லியிருக்கார். சொல்லுவார் இனிமே. பகிர்முகம் விடுத்து, அப்ப எந்த பயணம் நாம பண்ணிட்டு இருக்கோம்? பகிர்முக பயணம். அடிக்கடி கேட்குறோம்ல, அங்க கூட்டி போங்க இங்க கூட்டி போங்க, அதான் பகிர்முக பயணம். இந்த பகிர்முக பயணம் அப்பப்போ விஷயம் உங்களை ஞாபகப்படுத்துது. அடுத்து எங்க போகலாம்னு நோட் பண்ணி வைப்பீங்க. அந்த பயணம் விடுத்து, ஆமா, அந்தர்முக பயணம் செய்யுங்க அப்படின்னால். அந்தர்முக பயணம்ங்கிறது என்னன்னா வெளியில நின்றுடும். அந்தர்முக பயணம்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பிறகு ஒரு பயணம் இருக்கு, அகமுக பயணம்னு நம்ம படிச்சிருந்தோம், கவனம் இருந்திருக்கும். அது இன்னும் வரல. இப்போ அட்லீஸ்ட் வெளியிலேருந்து உள்ளே போவோம், அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கேட்குறார், வெளி விஷயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலை. மனசு வெளியில் இப்போ போயிட்டே இருக்குது, அதை விட்டுட்டு தன் ஒளி உரு ஓர்தல், எங்கிருந்து இது வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உண்மை உணர்ச்சியாம். பிரபஞ்ச வெளி விஷயங்களை விட்டு நீங்கிய மனமானது, நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு விட்டுட்டு இங்கே வந்துட்டோம்ல, அப்படி வந்த இந்த மனசு அவற்றை அறிய தனக்கு ஒளி எங்கிருந்து வருகிறதோ அந்த ஆன்ம ஒளியின் உருவை உணர்வதே உண்மையான ஞானமாகும். இங்க பல பேர் உபனிஷத் படிச்சிருக்கலாம். உபனிஷத்துல ஒரு உபனிஷத்து, அது என்னன்னா கேள்வி கேட்கிற உபனிஷத்து, கேனோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து. பிரஷ்னோபனிஷத்து தான் கேள்வி கேட்கறது. கேனோபனிஷத்துனா ஏன்னு கேட்கறது. கேன அப்படின்னா ஏன், பிரஷ்ன அப்படின்னா கேள்வி. அது என்ன மெயினாக கேட்கப்படுறதுன்னா, நீங்க பார்க்குறீங்களா அப்படின்னா ஆமாங்கிறோம். நீ பார்க்குற, நீ எதால பார்க்குற அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? அதுதான் தப்பு.
கண்ணால் பார்க்கல. கண்ணால் பார்க்குறதா இருந்தா ஏன் ஒருத்தன் கண்ணால் பார்க்காம இருக்கான்? அப்படி ஆயிடும். அதனால கண்ணு எதால பார்க்குதோ அதை நம்ம பார்க்கணும். அப்போ யாரோ ஒருத்தன் உள்ள இருக்கான், அவன் இருக்கிறனால தான் இதை பார்க்கறதுக்கு முடியுது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? எங்கேருந்து ஒளி வருதோ, எங்கேருந்து ஆரம்பமாகி இதெல்லாம் இயக்குறதோ அதை நம்ம பார்க்க பழகணும் அப்படின்னு. சினிமாவில் சேர உக்காந்துருவோம், நமக்கு முன்னால தான் படம் தெரியும், ஒளி தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம கண்டுபிடிக்கிற ஆள் பின்னாடி தான் இருக்கான். ஒரு சின்ன ஓட்டையிலேருந்து ஃபோக்கஸ் மாதிரி வருதா, அதுதான் இதெல்லாம் காட்டக்கூடியது. அது மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற எல்லா புலன்களுமே வேலை செய்திக்கு பின்னால் இருந்து எவனோ ஒளி தாரான். அந்த ஆள் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஆள். ஒரு சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே படுது, ஆனால் ஒரு கண்ணாடி வச்சு அந்த ஒளியை இன்னொரு இடத்துல நம்ம காட்ட முடியுமா முடியாதா? சூரிய ஒளி இங்கே படுது, ஒருத்தர் இங்கேருந்து ஒரு கண்ணாடி திருப்பி அங்கே காட்டலாம், அங்கேருந்து இன்னொரு இடத்துலையும் காட்டலாம், அங்கேருந்து அந்த ஒளியிலேருந்து இன்னொரு இடத்துலையும் காட்டலாம். அந்த இடத்துல பார்க்குற ஆள் எங்கேருந்து வருது இந்த ஒளி அப்படின்னு அவன் எங்கே போவான்? நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல தான் போவான். ஆமாம், இம்மீடியட் முன்னால். அவன் என்ன செய்வான்? இங்கேருந்து வருதுன்னு இதை காட்டுவான், இவன் இங்கே காட்டுவான். இங்கே இருக்கிறத இது எங்கேருந்து வருதுன்னு பார்ப்பான், இது எங்கேருந்து வருதுன்னா அப்போ அங்கேருந்து வருதுன்னு பார்ப்பான். அப்புறம்தான் இன்னொரு விஷயமே இருக்குது, அவனுக்கு எப்படி ஒரு ஒளி கிடைச்சிது, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு தோணும். இப்படி உள்நோக்கி போகிற இந்த பகிர்முகத்தை விடுத்து அந்தர்முக பயணம் செய் அப்படின்னு சொல்றார். பிரபஞ்ச விஷயங்களை, வெளி விஷயங்களை அறிவதை விட்டுவிட்டு இவற்றையெல்லாம் அறிய தனக்கு ஒளி எங்கிருந்து வருகின்றதோ அந்த ஆன்ம ஒளியின், இங்க மட்டும் பாருங்க ஆன்ம ஒளின்றார். அதாவது ரூம், அந்த ரூம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, அந்த ரூம்ல விழுந்த அந்த ஜீவத்துவம் சைத்தன்யம் எல்லா வேலையும் செய்யுது. ரூம் இருக்காச்சு அவனுக்கு எங்க இடம் இருக்கு? அவன் ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு ஆன்மாவை இருக்க முடியாது, ஒரு ஜீவனா இருக்க முடியாது. தனித்தன்மையும் ஜீவத்துவமும் எதனால வருதுன்னா பிரம்மத்தை ஒரு கட்டுக்குள்ள அடக்கி இருக்கிற அந்த ஆன்மா என்கிற ரூமால. இது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அந்த ஆன்ம ஒளியின் உருவை உணர்ந்து தன்னுள் ஆழ்ந்திருப்பதே, அது தெரிஞ்சு வந்து அதுக்குள்ளே இருக்கணுமா, உண்மையாகிய ஞானத்திற்கு வழியாகும். அப்போ நாம ஞானம்னு சொல்லி எதையோ தெரிஞ்சு வர்றோம் பாருங்க, அது எல்லாம் என்னது? புறப்பொருளை இருக்கக்கூடிய அறிவுகள். திருஷ்யம் அதனுடைய அறிவு. திருஷ்யம் எது வரைக்கும் இருக்கு? அப்ப அதனுடைய அறிவுலாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா வேண்டாம். இது எப்படி இருக்கு? வேணும்னு சொல்றதே வேண்டாம்னு சொல்லணும். ஏன்னா திருஷ்யம் நமக்கு ஒரு வேலையும் செய்யறதில்லை. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிலையாமை, நிலையற்ற பொருள், உண்மையான பொருள் அல்ல. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். சிறிது காலம் அப்படிங்கிறது லிமிட்டட், ஒரே வார்த்தையில். ஹால் அன்லிமிட்டட், ரூம் லிமிட்டட், பிரபஞ்சம் முழுதும் லிமிட்டட். பிரபஞ்சத்துக்கு பின்னால ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு பரம்னு பேர், இது அபரம்னு பேர். அந்த பரம் வந்து அன்லிமிட்டட். அதனால தான் சொல்றாங்க நாலேஜும் நம்ம இருக்கின்ற இருப்பு எக்ஸிஸ்டன்ஸும் நம்ம அனுபவிக்கிற பிலிஸ் ஆனந்தமும் நிலையா இருக்கணுமா, கொஞ்ச நாள் இருந்தா போதுமா? கொஞ்ச நாள் இருந்தா போதும்னா பிரபஞ்சத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் காலமாகவும் திரும்பி வருவோம் போவோம், இப்படி ஆயிடும். அறிவும் கூட கொஞ்சம் அறிவு தான் இருக்கும், லிமிட்டட் அறிவு தான்.
இந்த பிரபஞ்சம் நிறைய இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும் கற்றுக்கொள்ளணும்னா கஷ்டம். அதனால ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. என்ன பழமொழி? வேற கற்றது கையளவு கல்லளவு உலகளவுன்னு உலகத்தையும் திரும்பி காட்டுறீங்க. ஆனால் கற்க வேண்டியது எத்தனை கற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு என்ன ஆகுது? கற்பதற்கு இன்னும் இருக்கு. எங்கே அந்த நிறைய எங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள ஒரு அதிபதியாக வச்சுருக்கோம் இந்த அறிவுக்கு. யார் அம்மா? அந்த அம்மா அப்பா எல்லா அறிவும் வச்சிருக்கணும்ல. அந்த அம்மாவை வச்சு என்ன பேசுகிறோம்? சரஸ்வதியே இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கே பத்தல, இன்னும் கற்றுக்கொண்டே இருக்காங்க இல்லையா? மீனாட்சி அம்மா சொல்கிறா, இந்த பக்கம் லட்சுமி, இந்த பக்கம் சரஸ்வதி. ஆமாம். ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு என்ன பேர்? ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, ஊஞ்சல் ஆடுறதுக்காக பாடுற பாட்டு. மீனாட்சி ஆமாம், பிள்ளை தமிழ்னு சொல்கிறோம்ல, மீனாட்சி பிள்ளை தமிழில் அவர் எழுதின ஒரு பெரிய ரிசல்ட்டை காட்சி தர்றார். இதை இந்த பக்கம் சரஸ்வதி, அந்த பக்கம் லக்ஷ்மி, நடுவில் ஊஞ்சலில் மீனாட்சி அம்மா. ஊஞ்சல் ஆட்டுறாங்க, 2 பேர் 2 பக்கம் நின்று ஆட்டுறாங்க. அந்த மீனாட்சி அம்மா காலில் நீளமாக குண்டலம் போட்டுருக்குறாங்க. இது ஆடுறப்ப அதுவும் ஆடுமா ஆடாதான்? அதுவும் ஆடுது. இங்கே சரஸ்வதியும் லட்சுமியும் நம்ம ஆட்டுறோம், இது இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள அது ரொம்ப நல்லது ஆடிடுது. அதனால அந்த ஆடுறதுக்கு என்ன, இதை நம்ம சீக்கிரம் ஆட்டுவோம் அப்படின்னு சீக்கிரம் ஆட்டுறாங்க. அதோட வேகமாக ஓடுது. மீனாட்சி அம்மா சிரிக்கிறா சரஸ்வதியை பார்த்து, உனக்குமா தெரியல அப்படின்னு. என்னது அப்படின்னா, நீ எவ்வளோ வேகம் ஆட்டினாலும் அதை விட வேகமாக இது ஆடத்தான் செய்யும் அப்படி. இந்த பக்கம் லட்சியம் வச்சு உனக்கு புரியலையா? ஏன்னு புரியலைன்னு. அப்போ மீனாட்சி அம்மா சொல்கிற மாதிரி பிள்ளைத்தமிழ்காரன் நமக்கு ஒரு தியரி சொல்கிறாரு. என்ன தியரி? ஊஞ்சல் நீளமாக இருக்குது, குந்தாலம் குட்டையாக இருக்குது. இப்போ சொல்லுங்க, என்ன தியரி? என்ன தியரி? நீளம் அதிகமானால் பெண்டுலம், குறைந்தா வேகம் அதிகமாகும், நீளம் அதிகமானால் வேகம் குறையும். இது ஒரு தியரிங்க. இந்த தியரி யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதான் நம்ம படித்தோம். நீங்கள் ஆன்மீகத்தில் நுழைஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழில் இவர் எழுதியிருக்காரு. அப்போ யாருங்க முதல்ல விஞ்ஞானி? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. நம்ம ஆளுங்க எத்தனையும் ஆன்மீக புத்தகத்தில் நுழைச்சி வச்சிருக்கா, அவள் விஞ்ஞானத்தில் நுழைச்சி வச்சு பேரை தட்டிட்டு போயிட்டா. அவங்க காலத்துக்கு முன்னாலேயே இவன் சொல்லிட்டார். அப்போ யோசனை பாருங்க, சரஸ்வதி தேவியவே இன்னும் பாடம் படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தினுடைய அறிவு உண்மையில் அடங்காது, படிக்க முடியாது. ஆனால் அதனால தான் ஒரு சிஷ்யன், புத்திசாலியான சிஷ்யன் என்ன கேட்குறாரு, ஐயா பகவானே இதெல்லாம் படிக்க என்னால் முடியாது, எனக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் படிச்சிடணுன்ற ஆசை, அதனால எதை படித்தா எல்லாத்தையும் படித்தாகும் அது சொல்லு அப்படின்னார். நீ புத்திசாலியாக தான் கேட்குற, இப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்கல. அதனால கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டால் என்ன கண்டுபிடிக்கலாம்? அவருடைய குவாலிஃபிகேஷன், அவன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த காலத்து ஞானிகளும் மகான்களும் இப்போ இருக்கிறவங்களும் யாராவது கடவுள் இல்லை, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு வந்தான்னா படு முட்டாள் அப்படின்னு அர்த்தம். கடவுள் யாராவது இல்லை அப்படின்னு வாதாட வந்தாலே அவனுக்கு என்ன தெரியல,
இன்னும் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு இல்லைங்கிறிய அது என்னன்னு கேட்டு பாருங்க. கடவுள் இல்லைங்க அப்படின்னா நீ கடவுள் ஏதோ மீன் பண்ணி இல்லை சொல்ற, அதை சொல்லி பாருங்க, ஒடுங்கிடுவான். அவ்வளவுதான். ஏதோ ஒரு பேரை சொல்ற கடவுள்னு, இல்லைன்னு சொல்ற. கடவுள்ன்றது எதை, வாட் டு யூ மீன் பை காட் அப்படின்னு கேட்டா பதில் பேச மாட்டோம், ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்படி இல்லை. அதனால அவர் கேட்டார், கஸ்மின் பகவ விஜாத்தே சர்வம் இதம் விஞ்ஞாத்தம் பவதி. முண்டகோபனிஷத்து. கஸ்மின் பகவ விஜாத்தே, எதை அறிந்து கொண்டால் பகவானே இந்த உலகம் முழுவதையும் அறிந்ததாக ஆகும். சர்வம் இதம் விஞ்ஞாதம் பவதி. அவர் ஒரே வார்த்தையில படிச்சுட்டு அதை படிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப அவர் சொல்றார், பிரபஞ்சம் முழுதும் அபரா, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கும். திவே வித்யே வேதி தவ்யன்னு ஆரம்பிச்சார். ரெண்டு வித்யை இருக்கு, ஒன்னு பரா, இன்னொரு அபரா. அபரா என்பது வேதத்தில் இருந்து கீழே எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம், 4 வேதமும் அப்புறம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் என்னது அபரா, அபரா வித்யா. பராவித்யாங்கிறது ஒண்ணு. எதை அறிந்து கொண்டால் உனக்கு சந்தேகம் வராதோ, ஆசைகள் ஒளிந்து போகுமோ, உன் கர்ம வினைகள் முடிந்து போகுமோ, எதை அறிந்து கொண்டால் இதெல்லாம் போகுமோ, அதுதான் பராவித்யா. நீ அதை அறிந்து கொண்டா இதெல்லாம் என்ன ஆகும், முடியுது, புரிஞ்சிருச்சு உனக்கு. அதை தெரியாம இதை படிக்கிறதெல்லாம் சும்மா வீணா போக்குறான். இதைத்தான் இங்க சொன்ன வராது. தன்னொழி உரு ஓர்தல் உண்மை உணர்ச்சியாம். பாருங்க, எங்கிருந்து இந்த ஆன்ம ஒளி வருகிறதோ அந்த ஆன்ம ஒளியின் உருவை உணர்வது உண்மையான ஞானமாகும், உண்மையான அறிவாகும். அதனாலதான் பகவான் சிவபெருமான் உலகத்தினுடைய அறிவை இல்லைன்னு சொல்லிட்டார். நான் அதெல்லாம் தேமலை இஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமானி, நான் இன்பமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஞானமும் எனக்கு இல்லை. எந்த ஞானம்? பிரபஞ்ச ஞானம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன். மெய்ஞானமாகி மிளிர்கின்றவன் நான், மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அவரால் மட்டும்தான் அஞ்ஞானத்தில் உழல்கின்றவனுக்கு காப்பாற்ற முடியும். இந்த உலக விஷயங்களை கற்றுக்கொண்டவனால காப்பாற்ற முடியாது. அதனால இங்க ஆன்ம ஒளியின் உருவை உணர்ந்து தன்னுள் ஆழ்ந்திருப்பதே உண்மையாகிய ஞானத்திற்கு வழியாகும். ஆகவே மனமானது தனக்கு அறிவு எங்கிருந்து வருகின்றதோ அதன் மூலத்தை நாடி அந்தர்முகப்பட வேண்டும். மனம் வெளியில போகாம அந்தர்முகப்படணும்னு சொல்லிட்டார். இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சதுல பாத்தீங்கன்னா உதித்த இடத்தில் ஒடுங்குவதே ஞான யோக முடிவு அப்படின்னு பார்த்தோம். மனம் ஐம்பொறிகளின் வழியே பிரபஞ்ச வெளி விஷயங்களை அறிவதை விட்டுடணும். இது கடோபஞ்சத்துல சொன்னார். இயல்பு மனதை நீங்க புலன்களை வெளியே போகாத அப்படின்னு சொன்னா கேட்காது. முதல்ல வெளியில போறது மனமா புலன்களா? மனமா புலன்களா? மனமா. அப்புறம் கண்ணு பார்த்தனாலதான் மனசு அங்க போச்சு. போகாது. ஏற்கனவே பார்த்ததுதான் மனம் பார்க்கும், புதுசா பார்க்காது. அதாவது புலன்கள் போகுது, அது ரிக்வெஸ்ட் பண்ணுது, ஐயா நான் இங்க போயிருக்கேன், இதை கொஞ்சம் பார்க்கலாம் வா அப்படின்னு மனசை கூப்பிடுது. அப்ப மனம் அதோட ஒன்றிக்குது, போகுது. மனம் சப்போஸ் கண்ணில் ஒட்டிக்கல, அதோட சம்பந்தம் வச்சுக்கொள்ளையே வைங்க, சும்மா கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். மனம் வரலன்னா அது பார்க்கறதுக்கு முடியாது, அது சும்மா தான் இருக்கும். அதனாலதான் இங்க சொல்றாரு, பராஞ்சி காணி வியத்தினர் சுயம்பு. சுயம்புன்னா இயல்பாகவே இந்த மனங்கள், இந்த புலன்கள் வெளிநோக்கு உடையது. தஸ்மாத் பரான் பட்சதி. அதனாலதான் அது வெளியே பார்க்குது. வெளியே பார்க்கறதுக்கு ஒத்துழைக்கிறது யார்? இப்போ மனசு.
மனசு எந்நேரமும் 5 புலங்களோட ஒட்டி இருக்கு. கண்ணு பார்க்கணும்னா மனசும் பார்த்துக்குது. போகணுமா வேணாமா அப்படின்னு கண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு வைங்க, மனசு அது போயிடும். கண்ணு தான் மனசுக்கு வழிகாட்டுச்சு. மனசு ஆசைப்பட்டுச்சுன்னா வெளியில கிளம்பிடும். இங்க சொல்றது என்ன, வெளி விஷயங்கள்ல மனசு போக விடாமல் விட்டு விட்டு அப்படின்னார். அப்போ வெளியில போகிறது கண்ணு காது மூக்கு இதோட உதவியில மனம் வெளியில போறதை தடுத்து நிறுத்துறது யாரு? நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு ஆளு, புத்தி. அதான் நாம. அப்போ நாம தான் அதை வேணாம்னு சொல்லணும். அப்படி விட்டுட்டு நம்ம உள்ள போடான்னு சொல்ல வரணும். அதுதான் சொல்றாரு, மனம் 5 பொருள்களின் வழியே பிரபஞ்ச வெளி விஷயங்களை அறிவதை விட்டுவிட்டு அவற்றை அறிய தனக்கு ஒளி எங்கெங்கு வருகிறதோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒளி எங்கேருந்து வருது, நான் எப்படி இதெல்லாம் பார்க்குறேன், யார் என்னை பார்க்க வைக்கிறா அப்படின்னு இந்த மனசு சின்ன பண்ணி உள்ள போகணுமா. அவற்றை அறிய தனக்கு ஒளி எங்கிருந்து வருகிறதோ அந்த தன் ஆத்ம அறிவு ஒளியின் உருவை உணர்வது உண்மையான ஞானம். இது சொல்றது யாரு? மனம் நினைக்கணும். மனம் அப்படி நினைச்சிருச்சுன்னா நான் அதை பார்க்குறேன், ஆனால் இது பார்க்கறதுக்கு எனக்கு எங்கேருந்து ஒளி வந்துச்சு சொல்லுன்னு புத்திக்கிட்ட கேட்டால் புத்தி உள்ளே போவான். உள்ளே போகிறப்ப அதை காட்டி தரும். இது என்னன்னா ஆத்ம விசாரம் செய்யும் முறை இது. எப்படி ஆத்ம விசாரம் செய்யணும்? நான் யார் என்னும் விசாரம் ஒன்றே சரியான ஞான யோகம். நான் உபனிஷத்துல சில மகா வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு, தத்துவம் அசி, என்ன அர்த்தம்? நீ அப்படி சொன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதான் நான் பல தடவை கேட்குறேன், அது தெரியுமா தெரியுமான்னு. புரியல. புரிஞ்சாதான் நீங்க என்ன சொல்லணும், அடுத்து நான் அது சரின்னு சொல்லணும். அது தெரியலைன்னா நீ தான் அது அப்படின்னா அடுத்து நீங்க கேட்குற கேள்வி எதுவா இருக்கும்? நீன்னு சொல்லியிருக்கீங்களே, நீ அப்படி அதுன்னு சொல்ற. அது நீ நான் யாருன்னு கேட்கணும். அதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யாரு? இதுதான் ரமணர் பிடிச்சு கொண்ட ஒரு பிடி. மகா வாக்கியத்தில் இருக்கிறத கூட நம்ம தப்பா அபியாசம் பண்றோம். அவன் நான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. சோகம். சோகம் என்னது? சக அகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே அவன். நானே அவன் அப்படின்னு எப்ப சொல்றான்னா, நீ தான் அதுன்னு குரு சொன்னனால. சொன்ன உடனே ஓ அது நானே அப்படின்னு சொன்ன என்ன புரியும் உங்களுக்கு? அது ரியலைஸ் பண்ணாதான் புரியும். உண்மை அது உணர்ந்திருந்தாதான் புரியும். இல்லை நான் சோகம்னு நீங்க சொல்லக்கூடாது. ஹம்ச சோகம் வாங்க. சோகம் ஹம்ச சோகம்னு மாற்றி மாற்றி சொன்னா இந்த இது வரும். இது மகா வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியது. ஆனா நாம அதை நீ தான் அதுன்னு சொன்ன உடனே இவன் கேட்க வேண்டிய கேள்வி என்னவா இருக்கணும்னா, அப்ப நான் யாருன்னு விசாரணை பண்ணணுங்கிற. ரமணர் இப்படிதான் நம்ம கொண்டு போறா கைப்பிடிச்சு. அவர் சொல்றாரு, நான் யார் என்னும் விசாரம் ஒன்றே சரியான ஞான யோகம். ஏனைய மகா வாக்கியங்களை ஜபிப்பதோ தியானித்து கொண்டோ சோகம் போன்ற சொற்றொடர்களை கருதி கொண்டோ இது நான் அல்ல அது நான் அல்ல. நம்ம சொல்லுவோம்ல நேச்சின்னு. நேச்சின்னா என்ன? ஈச்சி. ஒரு பொருளை காட்டுறது இது நானா அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி கொள்றோம்ல. அது புரியாத பட்சத்தில் நான் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேதாந்தம் சுட்டி கொடுத்த ஒரு வழி. சரீரம் நானா அப்படின்னு சொன்னா நீங்க இல்லை சொல்லணும். இல்லை சொல்றதுன்னா எப்படி? ஈச்சி புரிஞ்சிருச்சு. சரீரம் நான் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சனால தானே இது இல்லை சொன்னீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த ஸ்டெப்பே இன்னும் சரியா முடியல. சரீரம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா ஒரு நல்ல ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு கடையை போய் டீ சாப்பிடலாம். உடம்பு குளிருது.
ஒரு டீ சூடாக சாப்பிடலாம். இல்லை ஒரு வீட்டுக்கு போனேன்னு ரொம்ப வெக்கையாக இருக்குது, ஃபேன் போடுங்க, ஏசி இருக்கா, அது நான் இது இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்குறேன். ஆக நமக்கு என்ன ஆகலை, அப்போ நமக்கு இந்த அறிவு இருக்கு, அதை என்ன செய்யறது? நான் இல்லைங்கிறது புரியுது எனக்கு, அப்போ நான் சொல்றது பொய்யா உண்மையா? அதனால தான் மகான்கள் மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, பொய்யே உண்மைன்னு சொன்னாங்க, உண்மையே பொய்ன்னு சொன்னாங்க. பொய்யே உண்மைன்னு எப்போ சொன்னாங்க சொல்லுங்க? சரீரம் பொய்ன்னு நாம சொல்றோம், அது மெய் அப்படின்னு பொருள். அதை பற்றி பாடல், பொய்யை மெய் என்று நம்பியிருந்தேன் அப்படின்னு. பொய்யை மெய் என்று ரொம்ப ஆழமா நம்பியிருந்தேன். அதாவது என்ன வரலன்னா, நமக்கு இருக்கிற எல்லா அறிவுமே பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம்னா டெம்பரரி இல்லை, புத்திக்கு தெரிந்த அறிவு, தெரியும், அனுபவப்படல. எனக்கு கூட எப்படி லட்டு செய்யணும்னு தெரியும், குலாப் ஜாமுனும் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் நான் குலாப் ஜாமுன் செய்ய போனால் கொலக்கட்டை ஆயிடும். அது என்ன, அப்போ என்ன தெரியல எனக்கு, விஷயம் தெரியுது, அது செய்ய தெரியல. அது மாதிரி சரீரம் நான் இல்லைன்றது தெரியுது, அது இல்லைன்னு சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியல. அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி நான் அல்ல என்று மனத்தால் விவேகித்து கொண்டோ ஞானயோக சாதனை முறைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இது சரியான முயற்சி அல்ல. தன்னை யார் என்று ஆய்ந்து அறியும் நான் யார் விசாரம் ஒன்றே சரியான ஞானயோகம். ஆக நம்மளை என்ன செய்து நீங்கள் உபனிஷத்தை படிச்சுட்டு வந்தாலும் கூட ரமணர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை எப்படி திசை திருப்பி விடுவார்? நீ தான் அது அப்படின்னோன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா, அப்போ நான் யாருன்னு சொல்லு அப்படின்னா, அதான் நான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தன்மை பிரகாரம் உங்களால் இருக்க முடியுமா? ஒரு சிறப்பிரஞ்சன் எப்படி இருப்பான்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம வாழ முடியுமா? நடக்கிறப்போ, நிற்கிறப்போ, பேசுகிறப்போ, சாப்பிட்றப்போ நம்மளால் இருக்க முடியுமா? இப்போ தான் ஒரு சின்ன டிசிப்ளின் கூட நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னும் யாராவது நம்ம முன்னால் வந்து தாறுமாறாக பேசிடுறாங்கன்னு வைங்க, நமக்கு என்ன ஆகுது? கோபம் வர்றதுக்கு முன்னால் என்ன ஆகுது? உள்ளே இருந்து என்னமோ எம்பிக்குது, இவன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. அப்போ தான் ரெண்டு வார்த்தையை பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா நிறுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதான் கோபத்துக்கு அடையாளம். அப்புறம் ஜாஸ்தி பேசிய வந்து அதை விட ரைஸ் இவங்க வார்த்தை வாய்ஸ் ரைஸ் ஆகுது. இதையே நம்ம வந்து அலர்ட்டாக கண்டுபிடிக்கணும். தன் கவனம் காணாமே. அப்போ சரீரத்தில் நம்ம எவ்வளவு அபிமானம் வச்சுருக்கோம் பாருங்க. அப்போ நம்முடைய ஆன்ம சாதனை எப்படி பழக வேண்டி வருது? வீட்டுக்கு போங்க, வெளியில் வாங்க, மக்களோட பழகுங்க, ஒவ்வொரு நடத்தைகளையும் பாருங்க. நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது? இந்த சரீரத்தை மையமாக வச்சு அபிமானம் பண்ணிட்டு நம்ம பேசுகிறோமா, இல்லை இதை மறந்து விடு இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காத அப்படின்னு இக்னோர் பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு நாமே எக்ஸாமின் பண்ணணும். அந்த மாதிரி தான் மகான்கள் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தனியாகவும் இருந்திருக்காங்க, மக்கள் மத்தியிலையும் வந்திருக்காங்க. எத்தனையோ மகான்கள் சித்தக கல் விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க, அவர் அடிபட்டிருக்காரு, ஓடி இருக்காங்க. சாப்பாடு கேட்டால் தர மாட்டாங்க, பிச்சைக்கார மாதிரி திரிவான். பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு அவன் அப்படி தெரியுவான். அவருக்கு ரெண்டுலேயும் வித்தியாசம் இல்லை. அப்பவித்திர பவித்திரவா சர்வாவஸ்தான் கதோப்பிவான். பவித்திரம் எது, அபவித்திரம் எது, வித்தியாசம் காணாமல் போயிடுறாரு. அந்த அளவுக்கு போயிடுறாரு இவர். அதான் சரியான முறை. இப்போ இந்த ரமணருடைய இன்னொரு புக்கு இருக்கு, கொஞ்சம் காலம் கழிச்சு நாம் அந்த புக்கையும் படிக்கலாம். ரொம்ப டஃப்பானது. ஆனால் என்ன புக்குன்னா, உள்ளது 40, இது 30 ஸ்லோகம். ஒன்றிய பார அது 40 ஸ்லோகம். அந்த இதில் ஒரு ஸ்லோகம் இங்கே கொட்டேஷனுக்கு வருது, 32வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்றது? அது
நீ என்று மறைகள் ஆழ்ந்திடவும். அது நீ அப்படின்னா தத்துவம்னு மறைகள் சொல்லுது. தன்னை எது என்று தான் ஓர்ந்துடா, தன்னை எது என்று தான் ஓர்ந்துடா. அதை நான் யாருன்னு நினைக்கணும். அப்படி செய்யாம அது நான் இது என்று எண்ணல், அது நான் தான் அப்படின்னு ஒன்னே எண்ணுவது என்பது இன்மை நாள். அந்த மாதிரி செய்யாதனால தப்பு தப்பா போறோம். அப்போ நீ தான் அதுன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியணுமா? உடனே நீன்னு சொல்றியே, இந்த நான் யாரு அப்படின்னு நாம தான் ஆராய்ச்சி பண்ணணும், நாம தான் விசாரணை பண்ணணும்ன்றாரு. தத்துவமசி என்ற வேதங்கள் நமக்கு உபதேசித்தால் ஒரு உண்மையான சாதகன் என்ன பண்ணுவான்னா உடனே எது நான் அப்படின்னு தான் கேட்பான். ஓ அது வேணான்னு சரி அப்படின்னு சொல்ல மாட்டான். தத்துவமசின்னா எது சொல்லணும்? எது நான், எதை நான் சொல்றீங்க? இப்படி செய்யாதது என்ன ஆவான்னு தெரியுமா? மீண்டும் மீண்டும் வருவான். 2 பேர், விரோச்சனன் அப்படின்னு அசுர குலத்திலிருந்து ஒருத்தன், தேவேந்திரன் அவர் ஒருத்தர். 2 பேரும் ஆன்ம தத்துவத்தை பெறணும்னு பிரஜாபதிகிட்ட போனார். எங்களுக்கு ஆன்ம தத்துவம் சொல்லுங்க, இது ஆன்ம உபதேசம், இது ஆன்ம தத்துவம் சொல்லுங்கன்னு. அப்படியா, அது சொல்லுன்னு தரணும்னா அவனுக்கு பக்குவம் வேணும்னா பக்குவப்பட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ 12 ஆண்டுகள் என்கிட்ட சேவை செய்யணும். சரி, 2 பேருமே 12 ஆண்டு பணிவிடை செய்தாங்க. பணிவிடை செய்கிற காலத்துல ஒரு பேரும் பண்ணலை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சு, பணிவிடை செய்யுங்க சொல்றேன்னாரு, இன்னும் சொல்லாமல் இருக்கிறாரு. ஒருவேளை 12 வருஷம் முடிஞ்ச பின்னே சொன்னாலும் சொல்லுவார். சொன்ன மாதிரியே 12 வருஷம் முடிஞ்சது. 2 பேரையும் கூப்பிட்டார். உங்களுக்கு நான் இப்போ ஆன்ம உபதேசம் செய்ய போறேன் அப்படின்னு. அப்படியா, சொல்லுங்க சாமி அப்படின்னு. தட்சிணையை கொடு. தட்சிணையை கொடுத்தாங்க. மண்டிக்காய் போட்டு உக்காந்தாங்க. சாஸ்திராங்கமாக நமஸ்காரம் பண்ணாங்க. சொல்லுங்க சாமின்னு வாயை பூத்திட்டு உக்காந்தாங்க. சொன்னார் பாருங்க, அதுதான் நீ. இதை சொல்றதுக்கு 12 வருஷமா? அவங்க 2 பேரும் அதுதான் நீ, தத்துவமசி அப்படின்னா. ஆஹா ஆஹா புரிஞ்சிருச்சு, அதுதான் நானா, சரி சரி அதுதான் நானா அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டாங்க. போன வழியில விரோச்சனன்கிற அசுரன் அதுன்னு எதை நினைச்சான்? நீ யாருன்னு கேட்டது, நீ தான் அதுன்னு உடனே இந்த சரீரத்தை தான் நான் சொல்றாருன்ட்டு அவன் போய் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களுக்கெல்லாம் என்னன்னாலும் செய்யலாம்ட்டு செய்ய ஆரம்பிச்சான். அதான் அசுரகுலம். இவர் பார்த்தாரு தேவேந்திரன், அதுதான் நான் சொல்லிட்டாரு. இந்த சரீரத்தையா சொல்லியிருப்பாரு? அதுங்கிற அந்த பொருள் அழியாததுன்னு சொல்லியிருக்கு, அவிநாசின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நகராதுன்னு சொன்னாங்க, இது நகர்ந்து போகுது. அப்ப நிச்சயமா சரீரத்தை சொல்லியிருக்க மாட்டார். அதுதான் நான் புரிஞ்ச மாதிரி ஆச்சு. அதான் போனான். இப்ப என்னாச்சு? சந்தேகம் வந்துருச்சு. சரீரத்தையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சந்தேகம். ஏன்னா முதல் பார்க்கறது சரீரம் தானே. மீண்டும் போய் சுவாமி ஒரு விண்ணப்பம், என்ன நீங்க அதுதான் நான் சொன்னீங்களே, அந்த அது இந்த சரீரத்தையா சொன்னீங்க அப்படின்னு சந்தேகமா கேட்டார். புரியலையா அவனுக்கு? இல்லை சுவாமி, சரீரத்தையா சொன்னீங்கன்னா. சரீரத்தையா சொன்னேன்னா இல்லையாங்கிறதுக்கு உனக்கு தெரியணும்னா இன்னும் 12 வருஷம் பணிவிடை செய். அப்படி செய்ய சொன்னோம்னா நீங்க இவ்வளவு காலம் வர வேண்டியிருக்குன்னு பாருங்க. ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயம், தத்துவமசிங்கிறதுக்கு நீ தான் அதான் அப்படின்னு சந்தேகம் வந்துங்க. ஒரு சந்தேகத்தை கேட்க வந்தா பக்குவம் உனக்கு பத்தல பாரு இன்னும். அதனால நீ சரியா பணிவிட செய்யல, என்னை சரியா ஃபாலோ பண்ணல, என் அறிவு இன்னும் உனக்கு புகழ, அதனால இன்னும் 12 வருஷம் இருந்து இவன் இருந்தான். ஆனா அந்த விரோச்சனன் போயிட்டான். அதனால அசுரகுலம் வளர்ந்தது. இவன் யோசனை பண்ணி ஆன்ம உணர்வை அறிகிற வரைக்கும். இது பரோட்ச ஞானம். நமக்கு விஷயம் தெரிஞ்சது அனுபவத்துக்கு வந்துருச்சுன்னா அது என்ன ஞானம்? அபரோட்ச ஞானம். வெளி விஷயங்கள் தெரியாது. உண்மையை உணர்ந்து தண்ணீர் தானாய் நின்று கொள்வது, அதான் உதித்த இடத்தே ஒழுங்கி இருத்தல் அப்படின்னு. இதைத்தான் இங்க சொன்னார். அகம் பிரம்மாஸ்மி சோகம் என்று தியானிக்க கூடாதுங்கிறார். அப்படி செய்யறது ஊர்ஜிதம் இல்லை.
முற்றும் மனத்தை சம்பந்தித்தது தான் இந்த விஷயம். அதனால இவர் என்ன சொல்றாரு, வெளி விஷய அறிவு உண்மையான அறிவு அன்று. ஆக வெளி விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் விட்டுறணும். நம்ம வெளி விஷயங்களை நிறைய எப்போ படிக்கிறோம், வெளி விஷயங்களை எப்போ அறிஞ்சுக்கிற பழகுறோம்? திருநாவுக்கரசு, மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாருமே முதல்ல காலையில் எந்திரிச்சோன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் முதற்கொண்டு காலை எழுந்தவுடன் படிப்பு, என்ன படிப்புன்னு சொல்லாமல் போயிட்டாங்க. காலை எழுந்தவுடன் பேப்பர் அப்படின்னு போடுறான். எந்திரிச்சு பள்ளி தேய்ச்சோமோ இல்லையோ பேனை போட்டு உக்காந்து பேப்பர் முழுவதும் படித்து முடிச்சிருக்கோம். ஆனால் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் பாடுறாரு. என்னன்னு திருப்பள்ளி எழுச்சியில் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது திருப்பள்ளி எழுச்சி முதல்ல பாடணும். திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்ற, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள்னு அவனை தான் பாடணும். அதுதான் முதல்ல இருக்கணும். ஆனால் நம்ம வெளி விஷயங்கள்ல என்னென்ன நடக்குது, இங்கே என்ன ஆகிருக்குது எல்லாம் படித்தோம். திருஷ்யங்களை விடுன்னு சொன்னால் முதல்ல காலையில் எழுந்திரிச்சோம் திருஷ்யத்தை தான் பார்க்கணும். அப்போ நம்ம ஆன்மீக சாதகர்கள்னு எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? அப்போ அதை உறுதி எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய லைஃப்பில் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் தான். எப்படி சாமி பேப்பர் பார்க்காம இருக்கிறது, நடப்பு தெரியணும் இல்லையா? எப்படி டிவி பார்க்காம இருக்கிறது, நடப்பு தெரியணும் இல்லையா? உதாரணம், நான் பேப்பர் பார்க்கறது இல்லை, டிவி பார்க்கறது இல்லை, ஆனால் உலக நடப்பு உங்களோட ஜாஸ்தி நான் சொல்லுவேன். எனக்கு எப்படி தெரியும்? வரையெல்லாம் வந்து இதைத்தான் பேசுகிறான். யார் வந்தாலும் என்கிட்ட ஆன்மீகம் பேசுறது இல்லை. நானும் வேற வழி இல்லாத 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாவம் அவனை இருந்து வேதனைப்படுத்தணும்னு கேட்டுக்குவேன், போயிடுவேன். அப்புறம் சரி ஒருத்தர் வந்து பேப்பரை பார்த்தீங்க என்ன செய்யுது ஒரு விஷயம் சொல்லுவான், எனக்கு தெரியும் யாங்க. நீங்கள் பேப்பரே வாங்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அவன் வந்து சொல்லிட்டு போனான்னு என்ன பாருங்க. உங்களுக்கு எந்த விஷயம் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தானாக தெரிய வரும். எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? நாம எல்லாம் சாதகர்கள், ஆஸ்பிரண்ட் நம்ம எல்லாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சாதனைக்கு உரியவர்களாக இருக்கணும். வெளி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே வர்றதுக்கு அடையாளமே இதுதான். வேண்டாம், குறைச்சி பாருங்க, உங்கள் மனசு லேசாயிடும். வேறு வேறு சம்ஸ்காரங்கள்லாம் வெளியில் போயிடும், இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வெளியில் போயிடும். இந்த மாதிரி சச்சங்கங்களில் இருக்கிற சம்பந்தங்கள் மட்டுமே உங்கள் மனசுக்குள்ளே நிறைஞ்ச சம்ஸ்காரம் ஆச்சுன்னா நீங்கள் 10 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா கை கொடுக்கும். நாம் எத்தனை தடவை சொன்னாலும் இது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பண்ணி பாருங்கள், ஒரு வாரம் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்து பாருங்கள், பார்க்காம இருந்து பாருங்கள். வேணான்னு சொன்னாலும் உங்களை வந்து பூச்சி அதெல்லாம் காரணம் வைக்கும். அந்த மாதிரி இருக்கும் உலகம். அதுதான் இங்கே சொன்னார். வெளி விஷய அறிவு உண்மையான அறிவு அன்று, அறியும் அது உண்மை அறிவு ஆகாது. அதாவது அறிகின்ற பொருள் எப்போதுமே உண்மை அறிவு இல்லை. உண்மை அறிவு எதுன்னா எது அறிவுமயமாக இருக்குமோ அதுதான் உண்மை. அறிவுன்னு ஒன்று அறிகிற மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவனை அறிய முடியுமா? இது தொற்றே வருது. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், ஆண்டவனை அறிய முடிஞ்சால் தானே ஆண்டவன் இருக்கான்னு தெரியும். அப்போ நம்ம ஆண்டவனை அறிய முடியுமா முடியாதா? முடியுன்றாங்க, முடியாதுங்கிறாங்க. எது உண்மை? முடியுமா? அப்புறம் நான் கேட்டது ஆண்டவனை அறிய முடியுமா? ஆண்டவனை அறிய முடிந்தால் ஆண்டவனை நீங்க 2வது பொருளாக வச்சுட்டீங்க, அறிய முடிகின்ற பொருளாக்கிட்டீங்க. அப்ப நீங்க யார்? பாருங்க, நீங்க தான் அறிகின்ற பொருள். ஆண்டவனை அறிந்து விட்டீர்கள்னு சொன்னீங்கன்னா ஆண்டவன் என்ன பொருள்? அறியப்பட்ட திருஷ்யமாச்சு இல்லையா? அறியப்பட்ட பொருள். அப்போ இப்ப சொல்லுங்க, ஆண்டவனை அறிய முடியுமா? ஏன்னா அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அறிவாகாதுன்றார், திருஷ்யம்ன்றார். அப்போ எப்படி விசாரணை பண்ணணும்னு பாருங்க. ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப ஷார்ப்பாக
ஒவ்வொரு வரியும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். இந்த உலகத்தை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ன்ற எனக்குன்னா என்னத்தான்? மம, என்னுடைய பொருள் என்னுடைய பொருள், என்னுடைய பொருளை இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஒரு தடவை சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆண்டவன்கிட்ட நீங்கள் கொடுக்குற பொருள் எல்லாமே ஆண்டவனுடைய பொருள். உலகத்தில் படைக்கப்பட்ட பொருள் முழுவதும் ஆண்டவனால். உலகத்தில் எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் யாருடைய பொருள்? ஆண்டவனுடைய பொருள். இல்லை, நீங்கள் எதை ஆண்டவன்கிட்ட போய் கொடுக்குறீங்க? அவன் பொருள் அவனுக்கே கொடுத்துட்டு உனக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அது ஒத்துக்கும். என் பொருள் தான் நீ கொடுத்த அப்படின்னு. அப்போது நீங்கள் ஆண்டவன்கிட்ட கொடுக்க பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்கணும்? ஆமாம், அவர்கிட்ட இல்லாத பொருள் கொண்டு போய் ஐயா இந்த பொருள் உங்ககிட்ட இல்லை, நான் உன்கிட்ட கொடுக்க வரேன், இந்தா எடுத்துக்கோன்னு கொடுக்கணும். அப்படி அவர்கிட்ட இல்லாத பொருள் ஏதாவது இருக்காரு நம்மகிட்ட? அவர்கிட்ட இல்லாத, அவர் அறிவுமயமானவர், மெய்ஞான சுடர், நாம அஞ்ஞான சுடர். அஞ்ஞானம் ஒன்று, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கோம், அது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தெரியிடும். அப்போ இதுவும் தெரிய அறியாம பகவான்கிட்ட போய் அதனாலதான் ஒப்படைங்கிறார் அவர். என்னை அடையணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? சூன்யம், பூஜ்யம் இருக்கணும். ஏன்னா அந்த பூஜ்யம் தான் அவர் ஆள்றது. நம்ம உன்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நீ பண்ணு, அப்போதான் உனக்கு என்ன தர முடியும்? அறிவு என்கிட்ட இருக்கிற அறிவு உனக்கு தர முடியும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், நம்ம படிக்கிற பழமொழி. இது சரியா? ஒத்துக்கொள்ளலாமா? ஒத்துக்கொள்ளலாம். எப்படி? சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னா என்ன பொருள்? பூஜை எங்க இருக்கீங்க? சம்திங் இஸ் பெட்டருங்கிறார். அதே உனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு பதிலா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்தால் நல்லது, அதான் பொருள் இது இல்லையா? சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். இது யாருக்கு தெரியுமா? உலக மக்களுக்கு. நமக்கு இப்படி வரக்கூடாது. நாமெல்லாம் யாரு? முமுட்சு, கரெக்டான வார்த்தை. நாமெல்லாம் முமுட்சு, இறைவனை நோக்கி போகின்றவர்கள், ஆன்ம விடுதலைக்கு பாடுபடுபவர்கள். ஆன்மா இப்போ ஜெயிலில் கிடக்கு, அதனால விடுதலை அடையணும்னு பாடுபடுறவங்க. அப்போ திருஷ்யத்திலிருந்து விலகணும் நாம. அதனால நம்மகிட்ட என்ன இருந்தா நம்ம விலகுவோம் அப்படிங்கிறதுக்கு இதே பழமொழியை மாற்றணும். எப்படி மாற்றுறது? அவ்வளவுதான். நத்திங் இஸ் பெட்டர் தேன் சம்திங். நம்மகிட்ட கொஞ்சம் நெஞ்ச அறிவு இருந்தால் அதுவே வேணாம். அந்த கொஞ்சம் நெஞ்ச அறிவே வேணாம், நமக்கு அந்த அறிவு மட்டும்தான் வேணும். அதனால இப்போ இருக்கிற அறிவெல்லாம் என்ன செய்யலாம்? பூஜ்யமாக்கலாம். அப்படின்ட்டு ஒன்று இல்லாமல் கொஞ்சம் நத்திங்காக உக்காந்தோம்னா அவர் வருவார். இவன் தான் சரியான களிமண், இவனை நல்லா எடுத்து வணங்கி எனக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு மாதிரி அவனை பண்ணலாம்டா, இவன் தான் சரி அப்படின்னு. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் இருந்தால் அவனுக்கு இறங்கல. உண்மை இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான். 5 சப்ஜெக்ட் ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. 5 சப்ஜெக்ட்லையும் அவன் மார்க் வாங்க முடியறது இல்லை. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கான். தமிழ் வாத்தியார்கிட்ட ஃபெயில் ஆகுறான், தமிழில் ஃபெயில் ஆகுறான். டியூஷன் படிக்கிறதுக்கு வாத்தியார் ரெடியாக இருப்பார். அவர்கிட்ட போனார், சார் தமிழில் எனக்கு கொஞ்சம் டியூஷன் சொல்லி தரீங்களா? சொல்லி தரேன்ப்பா, நீ வா அப்படின்னாரு. ஃபீஸ் எவ்வளவு சார்? எல்லாருக்கும் 50-50 ரூபா வாங்குறாரு. இவன் என்ன சொன்னான்னா போய், சார் நீங்கள் என்னமோ தமிழ் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, கிராமத்தில் கொஞ்சம் இன்னும் தெரியாது அவ்வளவுதான், மற்றபடி எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா. ஓ அப்படியா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் தெரியாதா, அதுக்கு தான் டியூஷன். சரி வா அப்படின்னு உட்கார வச்சுட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் சொன்னால் போதும்னு அவன் நினைச்சான். வாத்தியார் சொன்னார், ஃபீஸ் எவ்வளவு சார்னா? 100 ரூபான்ட்டார். 100 ரூபாயா சார்? எல்லாருக்கும் 50 ரூபா தான் வாங்குறீங்க, எனக்கு மட்டும் 100 ரூபா சொல்கிறீங்கன்னா விஷயம் இருக்குப்பா. 50 ரூபா உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, இன்னொரு 50 ரூபா நீ எதை கொஞ்சம் தெரியும் சொல்றாது, அது இல்லாமல் பண்ணுறது. எனக்கு 2 வேலை இருக்குன்னு. ஏன்
சப்போஸ் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வைங்க, இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எதோ எனக்கு தெரியும் சார், இது இப்படிதான் சார் வரும், நீங்க ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு ஆரம்பிப்பான். அவருக்கு பேஜாரா இருக்கும். நான் சொல்றதை கேளுடான்னா கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே. இப்படிப்பட்டவங்க ஒரு ஆன்மீக குருக்கிட்ட போய் எனக்கு அதாவது சொல்லிக் கொடுங்கன்ட்டு போனா அந்த குருக்கு எப்படி இருக்கும் யோசனை? அவன் என்ன ஆவான்னா, ஐயா நீ குருவாரு, நான் சிஷனா இருக்கேன்றுவான். வேற வழி இல்லை. அதனாலதான் இங்க சொல்றாரு ஜீரோ பேர். அது பாடி வச்சாரு, பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால். அப்ப இறைவன் எங்க இருக்கார் பார்த்துங்க? பூஜ்யத்துக்குள்ள இருக்கார். நாம எல்லாம் தெரியும் தெரியும்னு சொன்னோம்னா போச்சு, அதான் தப்பானது. அதான் இங்க சொல்ல வர்றார். மனம் வெளி விஷயங்களை அறிய விரும்பாமல் விட்டு விட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒண்ணு. அதுக்கு என்ன தெரியுமா? வெளி விஷயங்களை அறியாது எனக்கு வேணாம்னு விட்டு விட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? வெளி விஷயங்கள், ஆசா பாசங்கள், சொத்து சோகம், அது இது ஒண்ணு, அதெல்லாம் எனக்கு வேணாம்ட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? வெளி விஷய ஆசைகள்லாம் வேணாம்னு விட்டுடுது இல்லை மைண்டு. அப்போ அந்த மைண்டை விட நல்ல மைண்டு பாருங்க, வைராக்கியம் உள்ள மனது, அறிய விரும்பாமல் விட்டு விடுவது. அப்போ நமக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா ஒரு பொருள் வேணான்னு சொல்றது மட்டும் இல்லை, என்ன சொல்லணும்? வெளியில இருக்கக்கூடிய பொருளை அறிய வேண்டாம்னு சொல்லணும். அறிவுகளை இஷ்டம் இருக்கக்கூடாது. அமெரிக்காவில் இப்போ யார் தலைவர் தெரியுமா? அப்படின்னா எனக்கு தெரியணும்னு அவசியமே போயா அப்படி சொல்லிடணும். தெரிஞ்சு என்ன செய்யப்படுது? அதனால தான் இங்கே சொல்றார், மனம் வெளி விஷயங்களை அறிய விரும்பாமல் விட்டு விடுதல். அதுக்கு பேர் தான் என்னது? வைராக்கியம். தன் ஒளி மூலத்தை காண விரும்புவது. தன் ஒளி மூலத்தைன்னா எங்கிருந்து இதெல்லாம் எனக்கு வந்து நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு அதை காண விரும்புகிறான். நாம் அதை காண விரும்புறதுக்கு ஒரு பேர் வச்சான். அதுக்கு பேர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பக்தி. இப்போ நம்ம பக்தி பண்றோம்னா மைண்டு எதை விரும்பிருக்கு? மூலத்தை எங்கிருந்து வருதுன்னு காண்பதற்கு விரும்புது. அதனால தான் அதுக்கு பக்தின்னு பேரு. அப்படி பக்தி உள்ளத வெளி விஷயங்களை அறிய விரும்பலைன்னா அது வைராக்கியம். அப்போ வைராக்கியமும் பக்தியும் கலந்து இருக்கணும். அப்போ பக்தி செய்யணும்னா என்ன இருக்கக்கூடாது? வெளி விஷயங்கள்ல போயிருக்கக்கூடாது. வைராக்கியம் வைராக்கியம் வந்துச்சுன்னா அடுத்து என்னவா இருக்கும்? இங்கிருந்து வந்தது என்ற விசாரணை தான் நமக்கு இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியம் இரண்டினாலும் மனம் தனது ஒளி உருவம் எத்தகையது என்று தான் உதித்த இடத்தை தன்னுள் திருப்பி நோக்கி தன் இயல்பான நிலையை அறிந்து கொள்வது உண்மை உணர்ச்சி என்றார். இல்லாட்டி மெய் ஞானம்னு சொல்றார். உண்மை உணர்ச்சிங்கிறதுக்கும் மெய் ஞானம்ங்கிறதுக்கும் ஞானம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இது காமனா சொல்லப்படுது. எந்த அறிவுன்னு கேட்கப்படும். எந்த அறிவு? உலக அறிவாகவும் இருக்கலாம், விஞ்ஞான அறிவாகவும் இருக்கலாம். அதனால தான் இங்க சொல்ற மெய்ஞானம். மெய்ன்னா இந்த மெய் இல்லை, மெய்ன்னா உண்மை எதுவோ அந்த ஞானம். நமக்கு ரொம்ப எளிமையா ஒரு உபனிஷத்து சொல்லி கொடுத்துருக்கு. ஐயா நாம அறிந்து கொள்றதெல்லாம் ஞானம்தான். நாம அறிந்து கொள்றது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த உண்மை நமக்கு என்ன தரல? நம்முடைய உண்மையான அறிவை, உண்மையான மெய்ஞானத்தை, நாம் யார் என்பது தரல. அதனால இந்த அறிவுல இருந்து என்னைய இன்னும் மேல மேல உள்ள அறிவை கொண்டு போய் எனக்கு அந்த உண்மையான அறிவுக்கு கொண்டு போ அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சொல்லணும். அசத்தோமா சத்கமய. அசத்துன்னா என்னது? அஞ்ஞானம்னு சொல்லக்கூடாது, பொய்யுன்னு சொல்லக்கூடாது. அசத்துக்கு ஆப்போசிட் தான் சொல்லணும். மானம் அப்படின்னா மானம் தெரியும், அவமானம்னா அதுக்கு ஆப்போசிட் தான் தெரியும்.
அது மாதிரி சத்து அப்படின்னா என்ன? உண்மை. இங்க ஏதாவது பொய் பற்றி பேசப்பட்டதா? இல்லை. சத்து இல்லைன்னு தான் பேசிச்சு. அசத் அப்படின்னு என்ன? அப்படிதான் சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அசத்தோமா அசத்திலிருந்து அப்படின்னு என்ன தான்? உண்மை அல்லாததிலிருந்து அப்படிதான் சொல்லணுமே ஒழிய பொய்யில இருந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. பொய்ன்னா அந்த உண்மை இல்லைன்னு ஆகிடும். இந்த சரீரம் இல்லை, இந்த சரீரம் இருக்கு. ஆனா இந்த சரீர அறிவில் இருந்து, இந்த பொய்யான அறிவில் இருந்து இந்த சரீரம் இயங்கப்படுகின்ற ஆள் எதுவோ அந்த அறிவுக்கு என்ன கொண்டு போ. அசத்தோமா சத்தமை. சூரியன் கிடைக்க உதிக்குது, மேற்க மறையுதுங்கிறது அசத்து. சூரியன் எங்கேயுமே உதிக்கிறதுல வர்றதுல உயரத்தில் நிற்குதுங்கிறது சத்து. எது தெரிஞ்சுக்கணும்? ஆனா நமக்கு ரெண்டுமே தெரியும். ஆனா எதை பிடிச்சிருக்கோம்? அதான். என்னைக்கு சத்தை பிடிச்சு கொள்றதுக்கு மைண்டு திரும்புதோ அப்போ அசத்தான பொருள் விலகிட்டே போயிடும். அதனால்தான் இங்க சொன்னார். இப்போ அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, இந்த அசத்திலிருந்து சத்துக்கு கொண்டு போன்னு சொல்ற போது அசத்துல நான் இருக்கிறதுனால எனக்கு அறியாமை இருக்கு, எனக்கு இருள் இருக்கு, அதனால எனக்கு ஒளிக்கு கொண்டு போ அப்படின்னு அடுத்த லைன் சொல்றார். என்னன்னு? தமசோமா ஜோதிர் கமய. அசத்து தமசு, ஜோதிர் கமய. அங்க சத்து, இங்க ஜோதி. இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நான் சாகுறேன்னு நினைக்கிறோம்ல, அது சாகாம இருக்கும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை சாவாத தன்மையை எனக்கு கொண்டு போயிடுது. இந்த 3 பிரார்த்தனை பெஸ்டான பிரார்த்தனை. வேற எந்த பிரார்த்தனைனாலும் இருக்கட்டும், அது திருஷ்யத்துக்கு தான் இருக்கும். பத்ரம் கண்ணே பீஷுனு யாம தேவாக எல்லாம் திருஷ்யம்தான். திருஷ்யத்துக்காரங்கிட்ட தான் பிரார்த்தனை பண்றோம். இந்த 3 யார்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்? உண்மையா ஜெனரலா அந்த சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அதனால இந்த அசத்தமா சப்தமைய எந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் நம்ம சொல்றது பழக்கம். சொல்லணும். எந்த சொற்பொழிவு போறப்போ பேசுவோம் இதைத்தான். இல்லை தொடங்குறப்பவும் இதை வச்சு தொடங்குவோம். ஸோ இப்போ 16வது சுலோகத்தில் மெய்ஞானம் என்பது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மனத்தின் மற்ற உணர்வுகள் எல்லாம் அஞ்ஞானமே. மனம் தன் ஒளி உருவை விசாரிப்பதால் கவனிப்பதால் ஏற்படும் விளைவை இந்த பாடல் சொல்லுது நமக்கு. இந்த பாடலில் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அடுத்த வகுப்புல நடத்திட்டு 17 போகலாம். இப்போ சகனாவத்து சொல்றேன். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.